தமிழ்நாட்டு அரசியலில் 2 பேர் இருக்காங்க. யார் சார்? அப்புறம் அது சிஎம் 2026 அது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி. உங்களுக்கு அந்த கிரகம் இப்படி இருக்குது, 2ல் கேது இருக்குது, 8ல் ராகு இருக்குது, எல்லாம் நாங்கள்லாம் சொல்லுவோம், கண்டுக்கூடாது. எனக்கு நல்லது பிரமாதமாக நடக்க போகுதுங்க. அது பொண்டாட்டியாக இருந்தாலும் யோசிக்கும், புருஷனாக இருந்தாலும் யோசிக்கும். ஏன்னா கடகத்துக்கு யார் என்னன்னே தெரியாது. எல்லாருமே சந்தேகம் தான். எல்லாருமே சந்தேகம் தான். ஓகே. சும்மா எவனா ஃப்ரெண்டு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லேண்ட் வாங்கினா ஓஹோன்னு வரும்னு சொல்லி போட்டுட்டு அது ஓஹோன்னு ஆகிடும். எல்லாமே லாஸ் ஆகிடும். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு புது வண்டி வாங்குவீங்க, இல்லைன்னா பழைய வண்டியை ரெடி பண்ணிக்குவீங்க. அதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களாம் சார் அடுத்தபடியா சந்திரனோட ராசியான கடக ராசியை பற்றி அவங்களோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். சந்திரன் நீங்களே அழகாக சொல்லிட்டீங்க. ஆட்சி பெற்றது ராசி தான் சந்திரன், ஆட்சி பெற்றது தான் கடகம். கடகத்துக்கு சனி விலகிடுச்சுன்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும். 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சனி விலகி 9ல் போய் ஜம்முன்னு உட்காந்துருக்கார். ஸோ 26, 27 உங்களுக்கு அந்த கிரகம் இப்படி இருக்குது, 2ல் கேது இருக்குது, 8ல் ராகு இருக்குது, எல்லாம் நாங்கள்லாம் சொல்லுவோம், கண்டுக்கூடாது. எனக்கு நல்லது பிரமாதமாக நடக்க போகுது இனி. ஏன்னா ரொம்ப 5 வருஷத்துக்கு சனி 7ல் 8ல் இருக்கிறச்சவே பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சதெல்லாம் கடகத்துக்கு தான். அப்போ 9ல் இருக்கக்கூடிய சனி ரொம்ப நல்லது பண்ணுவோம். பிள்ளைகளுடைய அமைப்பு, தொழில் அமைப்பு, இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் எல்லாம் பண்ணுவோம். ஆனால் கடகத்துக்கு என்ன பார்த்துக்கணும், ஹெல்த்தில் எப்பயுமே ஒரு மன அழுத்தம் எப்பயுமே இருக்கும். அதனால் வயிறு செரிமான கோளாறுகள் அதிகமாக மாட்டக்கூடிய ராசியில் கடகம் வரும். அடுத்தது கடகத்துக்கு கொஞ்சம் முதுகு தண்டுவடத்துக்கெல்லாம் பயிற்சிகள் பண்ணும். அந்த மன கவலைகளை ஏன் கொடுக்கணும்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு கொடுப்பார். ஏதாவது யோசனை பண்ணிக்கினே இருக்கும். நம்ம கூட இருக்கானே இவன் நமக்கு சோத்தில் விஷம் வைப்பானாலாம் யோசிக்கும். அது பொண்டாட்டியாக இருந்தாலும் யோசிக்கும், புருஷனாக இருந்தாலும் யோசிக்கும். ஏன்னா கடகத்துக்கு யார் என்னன்னே தெரியாது. எல்லாருமே சந்தேகம் தான். எல்லாருமே சந்தேகம் தான். ஓகே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரொம்ப நல்ல டைம். ஆனால் 12ல் குரு இருக்கிறனால கடகத்துக்கு விலை உயர்ந்த பொருள்களெல்லாம் ஜூன் மாதம் வரைக்கும் கையாளுறச்செல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறச்சு ஜாக்கிரதையாக இருக்கும். சும்மா எவனா ஃப்ரெண்டு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லேண்ட் வாங்கினா ஓஹோன்னு வரும்னு சொல்லி போட்டுட்டு அது ஓஹோன்னு ஆகிடுவோம். அதெல்லாம் பார்த்துக்கும். ஸோ கடகத்துக்கு பெரிய பொறுப்புகள் வருவாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் 2 பேர் இருக்காங்க. விஜய் ஒருத்தர், உங்களுக்கு எல்லாம் பிடிச்சவர். அடுத்தது அண்ணாமலை. சார் அப்புறம் அது சிஎம் 2026 அது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி. அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். சார் அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. சார் உங்க வாயிலிருந்து இல்லை அவங்க சொல்லுவாங்க. யதார்த்தமா இருக்கும் எங்களுக்கு. அதனால இதெல்லாம் கடகத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. கடகமே ஃபைட்டிங் காக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நிதானமாக ஸ்டடியாக கடகம் கூட இருக்கவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக போனாங்கன்னா இந்த வருஷம் வெற்றியை நல்ல அனுகூலமெல்லாம் கிடைக்கும். உங்கள் பாஷையில் வெற்றி வேறு, என் பாஷையில் சந்தோஷம் அனுகூலம். நீங்கள் விஜய் மட்டும் பார்க்குறீங்க, அண்ணாமலை மட்டும் பார்க்குறீங்க. நான் சாதாரண இந்த எதிரில் நிற்கிற அந்த தம்பி கூட கடகராசி தான், அவரை பற்றி பேசுகிறேன். என் கடகராசிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நெகட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது? கடகராசி நேயர்களுக்கு என்னுடைய கருத்து என்னன்னா, இப்போ இந்த கடகராசியில் 12ல் இருக்கிற குரு உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கடகம்னாவே நண்டு இல்லையா, ஆத்தோரத்தில் இருக்கிறவர்களும் தான் நண்டுக்கு நல்ல மரியாதை. ஏதாவது தொழில் பண்ணுங்கள், தப்பிச்சிடலாம். பொதுவாக இந்த ராசிக்கு குரு 12ல் இருந்தால் விரைய செலவுகள் ஏற்படும். நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது வீடு கட்டுங்க, இல்லைன்னா நிலம் வாங்குங்க. இல்லைன்னா என்ன ஆகும், எல்லாமே லாஸ் ஆகிடும். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு புது வண்டி வாங்குவீங்க, இல்லைன்னா பழைய வண்டியை ரெடி பண்ணிக்குவீங்க. இந்த ராசியினுடைய ஆண்டு தொடக்கத்தில் முக்கிய கிரகமான சுக்கிரன், புதன், செவ்வாய் இதெல்லாம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்குது. அதனால் படிக்கிற குழந்தைக்கு ஞாபக மறதி ஏற்படலாம், பெண்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம், தொழில் பண்ணுறவர்களுக்கு பல இடர்பாடுகள் ஏற்படலாம். தொழில் பண்ணிங்கன்னா ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், இல்லைன்னா நஷ்டத்தை தான் சம்பாதிப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லோரும் இந்த கடகராசி நேயர்கள் இந்த ஆண்டு இந்த 12ல் குரு பயிற்சி ஆகிறவர்களும் அதற்கப்புறம் ஜென்மத்தில் வந்தாலும் சில சங்கடங்கள் இருக்குது, சனி சப்போர்ட்டில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் பிரச்சனைகள் இருந்து நிச்சயமாக வெளிவந்துடுவீங்க. ஸோ
இந்த ஆண்டு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் எல்லாமே கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய யோக சூழ்நிலைகள் ஏற்படும். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு விளக்கு போடுங்க, நிச்சயம் உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகும். கடகராசிக்கு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? கடகராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம்னாக்கா மிக அற்புதமாக இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குரு வந்து ஜென்மத்துக்கு வரக்கூடிய காலகட்டம். இவ்வளோ நாள் வரைக்குமே இந்த கடகராசினர் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருப்பாங்க. இதுக்கு மேலே வந்து குரு வந்து உச்சமடையக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கனாக்கா கடகராசி. அப்போ அந்த கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் வரார் அப்படின்னும் போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த கடகராசியினருக்கு அமைய போகிறது. அதே போல் 6, 9 குரு பகவான் தான் அங்கே ஜென்மத்துக்கு வராரு, கடகராசிக்கு வராரு. அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுக்கு வந்து பாக்கியஸ்தானம் மிக வலுவாக கொடுக்க போகிறது அப்படின்ட்டு. இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே ஜூன் மாதத்திற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா மிக அற்புதமான ஒரு காலகட்டத்தை இந்த கடகராசினர் வந்து பார்ப்பாங்க. அதே போல் 2ல் இருக்கக்கூடிய கேது, வார்த்தைகளில் மட்டும் கவனம் தேவை. அதே போல் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் பார்க்குது. 9ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான். அப்போ தந்தையார் வழியில் மட்டும் கொஞ்சம் கவனம், நரம்பு சார்ந்த தொந்தரவுகள் தந்தையாருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த கடகராசினருக்கு மிக நல்ல ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என் கடகராசிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பாசிட்டிவா நெகட்டிவா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? தன் அன்பால் வசியம் கொள்ளக்கூடிய கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அதனால் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் மாற்றம், இடமாற்றம்லாம் உண்டு. அதாவது வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களாம் வந்து சொந்தமாக தொழில் செய்யணும், கடன் வசதி இல்லை, பண வசதிகள் இல்லை, யாரும் உதவி செய்யலை அப்படின்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உறவுகள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக நிறைய வாய்ப்புகள் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். குறிப்பாக விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய சலுகைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்குன்னா தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நீண்ட நாட்களாக பங்காளி சண்டை, சொந்த பந்தங்கள் பிரிவினைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அது நெருங்கி வரக்கூடியது. பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இது மட்டும் இல்லை, கடகத்தில் இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை உண்டு. அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு குரு வரும்போது எல்லா வகையான ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆண்டில் பொறுத்தவரை கால்வலி பிரச்சனைகள், அதேமாரி ஜாமீன், டாக்குமெண்ட்டு இதன் மூலமாக நிறைய சிக்கல் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஆண்டு அம்பாள் வழிபாடு பல வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.